ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். காதலியை பழிவாங்க அவரது பெயரால் மிரட்டல் விடுத்தவர் சிக்கியது எப்படி சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள இண்டிகோ ஏர்லைன்ஸின் வாடிக்கையாளர் சேவை மைய இணைய பக்கத்தில் சென்னை மும்பை விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் இரவு 8:45 மணிக்கு அது வெடிக்கும் என்றும் கடந்த 18ஆம் தேதி கஸ்டமர் ஃபீட்பேக் சாட்டில் டைப் செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் வாடிக்கையாளர் சேவை மையம் தரப்பிலிருந்து இந்த தகவலை விமான நிலைய அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் தெரிவித்தனர். உடனடியாக குறிப்பிட்ட விமானம் மும்பை விமான நிலையத்தில் தரை இறங்கியதும் முழு சோதனை நடத்தப்பட்டதில் அது வெறும் புரளி என்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் வாடிக்கையாளர் சேவை மையம் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சென்னை பெருநகர காவல்துறையின் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மிரட்டல் விடுத்த பெண் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மிரட்டல் விடுக்கப்பட்ட ஐபி அட்ரஸை கொண்டு தேடியதில் அது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதியில் உள்ள ஒரு லேண்ட்லைன் எண்ணின் இணையதள இணைப்பு மூலம் அனுப்பப்பட்டது என்பதை கண்டுபிடித்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த திருவையாறைச் சேர்ந்த பிரசன்னா என்பவரை கைது செய்தனர். மேலும் மிரட்டல் விடுப்பதற்கு பயன்படுத்திய செல்போன், இன்டர்நெட், மோடம் மற்றும் ரூட்டரையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பெண்ணின் பெயரை பயன்படுத்தி மிரட்டல் விடுத்தது ஏன் என்று பிரசன்னாவிடம் விசாரணை செய்த போது ஒரு அதிர்ச்சி தகவலும் கிடைத்திருக்கிறது. சென்னை பெரம்பூரில் தங்கியிருந்து வேலை செய்த பிரசன்னா வீட்டருகே இருந்த பெண்ணை ஒரு தலையாக காதலித்திருக்கிறார். அந்த பெண் அவரது காதலை ஏற்றுக்கொள்ளாததால் பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கையாக அவரது பெயரில் மிரட்டல் விடுத்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட பிரசன்னாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர்.